இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அண்மை செய்தி. பர்கூர் அருகே சாலையின் ஓரமாக நின்று பேசிக் கொண்டிருந்த தாய் மகன் மீது கார் மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. கார் மோதி தாய் மகன் பலியாகியுள்ளனர். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மூவேந்திரன். வணக்கம் மூவேந்திரன், இந்த விபத்து தொடர்பான விவரம். நிச்சயமாக தர்ஷினி, கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அடுத்த தபால்மேடு அருகே உள்ள நாடார்கொட்டாய் கிராமத்தைச் சேர்ந்த குமார்த்தி. இவர் நாடார்கொட்டாய் பேருந்து நிலையம் அருகே பூக்கடை வைத்து நடத்தி வருகிறார். இவர் இன்று கடையில் இருந்த பொழுது குமார்த்தியின் மகன் திருப்பதி அம்மாவை பார்த்து சாலையின் ஓரமாக பேசிக் கொண்டிருந்த பொழுது திருப்பத்தூரில் இருந்து பர்கூர் நோக்கி சென்று கொண்டிருந்த கார் திடீரென தாய் மகன் மீது மோதியது. இதில் பலத்த காயமடைந்த தாய் மகன் இருவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். இதில் காரில் வந்த இருவரும் காயமடைந்த நிலையில் அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு பர்கூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். மேலும் அங்கிருந்து அவர்கள் மேல் சிகிச்சைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விபத்தை ஏற்படுத்தியவர்கள் குறித்து போலீசார் விசாரணையில் இவர்கள் திருப்பத்தூர் மாவட்டம் பொன்னேரி பகுதியைச் சேர்ந்த முனுசாமி மற்றும் அவர் தங்கை கீதா என்பது தெரிய வந்தது. மேலும் விபத்து நடந்த இடத்தில் அடிக்கடி தொடர்ந்து விபத்து ஏற்படுவதாகவும் இங்கு வேகத்தடை அமைக்க வேண்டும் என இறந்தவர்களின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் பர்கூர் டிஎஸ்பி முத்துகிருஷ்ணன் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். தர்ஷினி. பர்கூர் அருகே சாலை ஓரமாக நின்று பேசிக் கொண்டிருந்த தாய் மற்றும் மகன் மீது கார் மோதி விபத்தில் இருவரும் பலியானதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மூவேந்திரன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.